Taste the Daily. புதுச்சேரியில் கனமழை தொடர்வதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மழையின் அளவு எப்படி இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி காணப்படுது? தண்ணீர் தேங்கி இருக்கனால மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன? ஆனந்தி மற்றும் கார்த்திகா, அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை நேற்று முன்தினமே இந்த மழையானது தொடங்கியிருக்கின்றது. புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலே இந்த மழை நேற்று முன்தினம் இரவு பெய்ய தொடங்கியது. நேற்று முழுவதுமாக தொடர்ந்து பெய்தது. இந்த மழை நேற்று இரவு விடிய விடிய கனமழையாக பெய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த காட்சியை தான் பார்க்கலாம். அதாவது எவ்வளவு கனமழை, அதாவது புதுச்சேரியுடைய நகரப்பகுதியில் நாம் இருக்கின்றோம். கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளிலும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளமென சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை பாவனா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளிலே மழைநீர் தேங்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாவனா நகர் பகுதியிலே மழைநீரோடு கழிவுநீரும் சேர்ந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலே நகராட்சித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளே மொத்தம் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய 7 குடியிருப்பு நகர்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்திலும் தேங்கக்கூடிய தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கு பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ராட்சச மோட்டார் கொண்டு அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. காரைக்கால் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. மேலும் தொடர்ந்து கனமழை பெய்வது காரணமாகவும் மேலும் கடலிலே அதாவது 55 கிலோமீட்டர் வேகத்திற்கு கடற்காற்று வீசுவதன் காரணமாக கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது என்று புதுச்சேரி அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலே 50,000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் அவர்களுடைய படகுகள், வலைகள் உள்ளிட்டவைகளை அந்தந்த மீன்பிடி துறைமுகத்திலே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என்ற காரணத்தினால் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் உன்னிப்பாக பாதிப்புகளை கண்காணிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் டெல்டா மாவட்டங்களிலே கனமழை பெய்து வரும் காரணமாக டெல்டா மாவட்டத்தின் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய காரைக்கால் மாவட்டத்திலே செல்லக்கூடிய 6 ஆறுகளையும் தொடர்ந்து கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த பகுதியிலே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களிலே தாழ்வான இடங்களிலே காரைக்கால் மாவட்டத்திலும் தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலும் அந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்று அதாவது வாரத்துடைய முதல் நாள் என்பதன் காரணமாக இந்த கனமழைக்காக வேலைக்கு செல்வோர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி உழவர் சந்தைக்கு கிராமங்களிலே இருந்து வரக்கூடிய விவசாயிகள் வர முடியாமலும் அவர்களால் கடைகள் போட முடியாதனாலும் விவசாயிகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் நகரப்பகுதியை மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் இந்த மழை பெய்து வருகின்றது. கடந்த 2 தினங்களாக இந்த மழை பெய்து வருவது காரணமாக காரைக்கால் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 3000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் கடந்த மாதம் பெய்த மழையிலே ஏராளமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அதாவது தேங்கி மிச்சப்பட்ட பயிர்களை மட்டுமாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து அதை பராமரித்து வந்த நிலையிலே இந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அந்த விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றார்கள். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரையும் பல்வேறு இடங்களிலே கரும்பு, பொங்கலுக்கு தேவையான கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் அறுவடை செய்ய இருக்கின்றார்கள். இந்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்திலே இந்த கனமழை பெய்வதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்பாராத விதமாக திடீரென பெய்யக்கூடிய இந்த கனமழை என்பது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று புகழ்பெற்ற சண்டே மார்க்கெட், அதாவது புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற சண்டே மார்க்கெட் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சண்டே மார்க்கெட்டுக்கு பொதுமக்களும் வரவில்லை. மேலும் வியாபாரிகளாலும் கடை நடத்த முடியாத காரணத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கனமழை புதுச்சேரியை பொறுத்தவரை பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். கார்த்திகா, புதுச்சேரியில் மழை தொடர்பான பல்வேறு தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரஹ்மான். Taste the Daily.